கார்த்திபுரத்தில் இன்று காலை இனிதாக 101 வீடுகளினுடைய பூமி பூஜை முடிந்து எல்லாரும் இந்த அரங்கத்திற்குள்ளே அமர்ந்திருக்கிறீர்கள். எங்களுடைய நோக்கமெல்லாம் இந்த நகரை விரைந்து அபிவிருத்தி செய்து மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை மனதில் கொண்டு தான் 101 வீடுக்கு இன்றைக்கி வாஸ்து பூஜை பண்ணியிருக்கோம். ஏன்னா 2000 வீட்டு மனைகள் இருக்கும் பொழுது 1, 2 ஆரம்பித்து 1, 2 10 மாறி 10 50 மாறி 100 மாறி 200 மாறுறதுக்கு பதிலாக 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் 101லேருந்து நாங்கள் இந்த விழாவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களுடைய ஆர்வம், இங்கே வீடு வாஸ்து 101 வீடு வாஸ்து பண்ணக்கூடிய குடும்பத்தார்கள் அத்தனை பேரும் இங்கே கலந்து கொண்டு இந்த கார்த்திபுரத்திற்கு பெருமை சேர்த்ததற்கு முதலிலே கார்த்திபுரத்தின் சார்பில் என்னோடய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எங்களுடைய விஷன். கடந்த ஆண்டுகளிலிருந்து நாங்கள் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம். கோயம்புத்தூரிலேயே நம்பர் 1 நகரமாக மாற்ற வேண்டும் என்பது தான் எங்களுடைய உண்ணாமலை ப்ரொமோஷனுடைய தலையாய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இப்பொழுது நடக்கின்ற நிகழ்வை பார்த்தால் 2-3 வருடங்களிலேயே இது ஆர்எஸ்புரம், நார்த் கோயம்புத்தூர், ஜிவி ரெசிடென்சி போன்ற நகரங்களோடு இணையாக பேசக்கூடிய ஒரு நகரமாக மாறும் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் சார் இவ்வளவு சீக்கிரம் இந்த நகரம் ஃபாஸ்ட்டாகும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் 101 பேருக்கு சற்றும் கணக்கு பார்க்காம போர் போட்டு கொடுக்குறதாகட்டும், கட்டிடத்துக்கு தேவையான பொருள்களான சிமெண்ட்டு, செங்கல், கம்பி, டைல்ஸு, வாட்டர் டேங்கு போன்றதை முற்றிலும் இலவசங்கிறதை எங்களால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்வது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. ஒரு பக்கம் எங்களுக்கு லாபத்திலே சற்று குறைவு என்றால் கூட மக்களுடைய மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுது எங்களுக்கு நாங்கள் என்ன பர்பஸ்க்காக இந்த நகரை ஆரம்பித்தோமோ அது அதை நோக்கி நாங்கள் வேகமாக நகர்வது எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. ஆகவே இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் பயன்பெறக்கூடிய வகையிலே இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராகவும் எதிர்பாராத வகையில் ஈரோடு மகேஷ் அவர்கள் நம்மிடையே கலந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் எனது கார்த்திபுரம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சி. கார்த்திபுரத்தில் வாஸ்து பூஜை அன்னைக்கு 101 வீடுகளுக்கான வாஸ்து பூஜை அன்னைக்கு என்னை ஒரு சிறப்பு அழைப்பாளராக அழைச்சதுக்கு மிக்க நன்றி சார். ஏன்னா தேங்க்யூ நவீன் சார், தேங்க்யூ. காந்திபுரத்துக்கு அடுத்தது கார்த்திபுரம் அப்படின்னு அந்த விளம்பரம் ரொம்ப கேட்சி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் உடனடியாக அந்த வார்த்தைகள் எல்லார் மனசுலையும் சென்று சேர்ந்தது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். உண்மையிலேயே காந்திபுரத்துக்கு அடுத்தது கார்த்திபுரம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு மேசிவான ஒரு வெல் டெவலப்டு ப்ராஜெக்ட். அது ரொம்ப முக்கியம். நகரம் வளரும். நகரம் வளர்கிறப்ப மக்கள் தொகை அதிகமாகிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வசதிகளோ, தெரு அமைப்புகளோ, விளையாடுறதுக்கான இடங்களோ, இல்லை அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே ஃபெசிலிட்டிஸ், ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குமானா இருக்காது. அது ஒரு அமைப்பாக இருக்காது. ஆனால் ஒரு அமைப்பான நகரம் உருவாகிறப்ப அதில் எல்லா வசதிகளும் கிடைக்கும். கார்த்திபுரம் அந்த மாதிரி தான். இப்போ ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி நான் 4-5 கஸ்டமர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணேன். ஒருத்தவங்க ஸ்காட்லாண்டில் இருந்திருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் டைம் நாங்கள் 2 பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் இடம் வாங்குகிறோன்னு அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க. ஒருத்தர் தன்னோட 3 பொண்ணுக்கு 3 இடம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவ்வளோ ஹாப்பியாக சொன்னார். சார், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டோட சக்ஸஸ் அப்படிங்கிறது கஸ்டமரோட ஃபீட்பேக் மட்டும்தான். இப்போ நான் ஒரு பானை சூற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு 101 வாஸ்து பூஜை நீங்கள் நடந்ததுன்னா நான் ஒரு 5-6 பேரை மீட் பண்ணேன். அந்த 5-6 பேரும் அவ்வளோ மகிழ்ச்சியாக சொன்னாங்க. இன்னொன்று, உண்ணாமலை ப்ரமோட்டர்ஸ்க்கும் மிஸ்டர் கார்த்திகேயன் சாருக்கும் ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதோ, அதில் ஃபெசிலிட்டி அமைச்சு தரதோ ஒரு புதிய விஷயம் கிடையாது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது என்ன சொல்கிறது, ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவருக்கு என்னென்னா, கோயம்புத்தூரில் இப்படி ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் பண்ணணும், நாம் படித்த இடத்துல, நம்ம இருந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு அவரோட எண்ணம். அதை வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க சார். ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்கீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். அதனால் நீங்கள் வீடியோவில் பார்க்குறது
பேப்பர் ஆடில் பார்க்குறது, டிஜிட்டல் ஆடில் பார்க்குறது, இது எல்லாத்தையும் விட நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரே ஒரு முறை வாங்குகிற எல்லாருமே இந்த சைட்டுக்கு வாங்க. இந்த சைட்டுக்கு வந்து நின்னீங்கன்னா இந்த சைட்டே உங்களை வாங்க வச்சிரும். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது இந்த சைட். என்னுடைய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம ஊடக பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். இப்போ 101 பேருக்கு எல்லாத்துக்குமே இலவசமாக பொருளெல்லாம் கொடுத்துருக்கீங்க. இப்போ சில பேர் வந்து ஏதோ ஒரு சில காரணங்களால வந்து சார் எங்களால் வாங்க முடியல, நாளைக்கு நாங்கள் வாங்க, எங்களுக்கு இது மாதிரி ஏதாவது உதவி செய்வீங்களான்னு கேட்டால் வந்து பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. இப்போது இன்றைக்கி வந்து ஒரு 10 பேர் அவங்க குடும்ப நிகழ்ச்சியினால் வந்து கலந்துக்க முடியல. அவங்க என்னன்னாங்கன்னா, அடுத்த வாரம் நாங்கள் வளர்வரை நல்ல நாள் பார்த்து நாங்கள் வாஸ்து பண்ணிடுறோம்னு சொன்னாங்க. சில பேர் அந்த பொறுப்பை எங்களிடத்துலேயே கொடுத்துட்டாங்க. நீங்களே வாஸ்து பண்ணிடுங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு அதை விட மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு 4 வீட்டுக்கு வந்து யாருமே வரல, இடம் வாங்கினவங்க வரல. பிளான் நேற்றே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி எங்கள் அக்கா பொண்ணு கல்யாணம், நாங்கள்லாம் முன்னால் நின்று செய்யணும், ஆனால் நாங்கள் இந்த வாஸ்து பூஜை செய்யணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் நீங்களே முன்னால் நின்று இதை வந்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறது உண்மையாலுமே எங்களுக்கு வந்து மன நெகிழ்வாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒரு வாஸ்து பூஜை செய்கிறத விட 101 வீட்டுக்கு செய்வோங்கிறதையெல்லாம் வாழ்க்கையில் நான் இதுக்கு செஞ்ச ஒரு பாக்கியமாக தான் இதை நான் நினைக்கிறேன். மேலும் குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ரியல் எஸ்டேட் சரித்திரத்தில் சொல்லப்போனால் இந்தியாவில், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு, நானும் 45 வருஷமாக இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன். செங்கல் வந்து பக்கத்தில் 10 கல் எடுத்தால் கூட மனசு சங்கடமப்படக்கூடிய இந்த நேரத்தில் வந்து முற்றிலும் இலவசமாக எல்லா பொருள்களும் ஐஎஸ்ஐ பிராண்ட் தரத்தோட நான் வீடு கட்டினா எப்படி கட்டுவேனோ அதே மாதிரி தான் 101 வீடுகளுக்கும் நான் வழங்குறதா இருக்கிறேன். இன்னும் நிறைய நண்பர்கள் வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணி இந்த தடவை லீவில் வர்றோம், எங்களுக்கு அந்த இதில் எங்கள் பேரை இணைச்சிக்கங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களையும் நாங்கள் சந்தோஷமாக இணைக்கிறோம். ஏன்னா நாங்கள் இதை வந்து கணக்கு பார்த்து செய்யலை. நிறைய பேர் கேட்டாங்க, ஒரு வீட்டினுடைய சைஸ் சொல்லுங்கள், எவ்வளோ கொடுப்பீங்க, என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, கடையில் போய் அன்லிமிட்டெட் சாப்பாடு சாப்பிட்றீங்க, ஒருத்தர் கம்மியாக சாப்பிட்றாரு, ஒருத்தர் எச்சா சாப்பிட்றாரு, ஹோட்டலுக்காரர் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணுமே தவிர ஒருத்தரை பார்த்து என்னங்க இவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அப்படி கேட்டோம்னா அந்த சாப்பாடு போட்டதுக்கே ஒரு அர்த்தம் இல்லாது போயிடும். அதனால் 101 வீடையும் எங்கள் வீட்டு உறுப்பினர்களாக தான் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் வந்து 101 வீட்டுக்காரரும் கொஞ்சம் அந்த கட்டடத்தை மாற்றி கட்டினா கூட நாங்கள் அதில் தலையிட்டு அந்த 101 வீடும் மிகப்பெரிய வீடுன்னு சொல்கிறத விட அது ஒரு பங்களாவாக வந்து வடிவமைக்கணும் அப்படிங்கிறது தான் இது. எங்களோட தோள் கொடுத்துருக்கக்கூடிய சங்கர் அசோசியேட்ஸ் வந்து அவங்க வந்து இந்த மொத்த ப்ராஜெக்டையும் கையில் எடுத்துக்கிட்டு, சங்கர் அசோசியேட்ஸ் சேர்ந்த ரமணி சங்கர் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பை இந்த நகருக்கு கொடுத்துட்டு வர்றாரு. கடந்த 60 ஆண்டு காலத்தில் பல வீடுகளை, அழகான வீடுகளை கோயம்புத்தூர் மற்றும் தமிழ்நாட்டில் உருவாக்கியவர். இன்று கார்த்திபுரத்தில் கால் வைத்து இந்த நகரை வந்து நான் அழகுபடுத்த வேண்டும் என்று சொன்னார். அவர் கடைசியாக ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, நான் முதல்ல இங்கேயே ஆரம்பித்து நான் இந்த ப்ராஜெக்டை முடிக்கும்போது கார்த்திபுரத்தில் முடிக்கணும்னு நினைக்கிறதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். அவருக்கு வயது 82 மேலே தாண்டிட்டா கூட நான் சொன்னேன், பரவாயில்ல சார், இப்போ கார்த்திபுரம் ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு அப்படிங்கிற போது இன்னொரு 7-8 வருஷத்தில் இந்த 2000 வீடு வர வரைக்கும் நீங்கள் வளமுடன் இருந்து இந்த நகரம் வந்து வளர்ச்சியை வந்து உங்கள் கண்ணில் பார்க்கணும். அதுக்கு தகுதியானவர் அவர். ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே வந்து 3000 வீடு ஒரு ப்ராஜெக்ட் வந்து போட்டது எனக்கு தெரிஞ்ச எந்த பொறியாளரும் இருக்கிறத எனக்கு தெரியலை. 3000 வீடுகளை வந்து வடிவமைத்து ஒரு வீதிக்குள்ளே நுழைஞ்சிங்கனாலே ரமணி சங்கர் வீடுன்னா தனி தத்துவமாக தெரியும். அந்த மாதிரி ஒரு இன்ஜினியர் இங்கே வந்து 82 வயசில் வந்து எல்லா வீட்டையும் நான் பார்த்து அதை ஒரு நேர்த்தியுடனான ஒரு வீடாக அமைப்பேன்னு சொல்கிறது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் நான் இந்த வாயிலாக அவருக்கு எனது சங்கர் அசோசியேட்ஸுக்கும் பெரியவர் ரமணி சங்கர் அவர்களுக்கும் எனது நன்றியையும் நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து இந்த இந்த 101 வீட்டுக்கு இந்த பொருள்கள் வந்து நாங்கள் வழங்குறதுங்கிறது ரியல் எஸ்டேட் சரித்தில் இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நண்பர்கள் வந்து யாராவது கொடுத்துருக்குறாங்க, இது வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்கன்னு இருந்தால் கூட எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அதை தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறோம். சார், ஏற்கனவே கம்மி ரேட்டில் லேண்டு கொடுத்துருக்கீங்க, இப்போ கட்டுமான பொருள் ஒரு ரேட்டு அதிகமாக இருக்குது, அது எப்படி சார் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணுறது? அதுதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு விளம்பரம்னு சொல்லலாம், ஒரு நல்லெண்ணம் எல்லாம் கலந்து தான் இந்த 101 வீட்டுக்கு நாங்கள் வந்து பொருள்கள் கொடுக்கறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிராண்டு டெவலப் ஆகணும், ஒருத்தரை பற்றி தெரியணும், ஒரு இடம் சிறப்பாக வரணும் அப்படின்னா
முதல்ல ஆரம்பிக்கிறவங்கள என்கரேஜ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து லிஃப்ட் பண்ணி விட்டால் தான் அடுத்து வர்றவங்களுக்கு அது வசதியாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஃபேமஸாக இருக்கிற மைசூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் கடை ஓப்பன் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, 1 கிலோ வந்து புது பிரான்ச் ஓப்பன் பண்ணால் அந்த அன்னைக்கு மட்டும் 1 கிலோ ஸ்வீட் வாங்கினா 1 கிலோ காரம் ஃப்ரீம்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் சந்தோஷத்தோடு வந்து அந்த பொருளை போய் வாங்கி அந்த கடை எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் வந்து அந்த விளம்பரம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் இந்த பொருள் விற்காத பொருள் நம்ம எப்படியும் விற்று போடணும் அப்படிங்கிறது கிடையாது. எதுக்காக கொடுக்குறோன்னா, நம்ம வளர்ந்துட்டோம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வந்து இன்றைக்கி உலகளவில் பெயர் பெற்றிருக்குது. அந்த கடை வந்து ஒரு ஏரியாவில் இப்போ நீலாம்பூர் ஏரியாவில் ஓப்பன் பண்ணால் அந்த கடைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அன்றே வருகை தேட வேண்டுங்கிறதா அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவு செய்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, வர்றவங்கள சும்மா அனுப்பக்கூடாது, அதனால 1 கிலோ மைசூர் பாக் வாங்கினா 1 கிலோ மிக்சர் ஃப்ரீங்கிற மாதிரி நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, நாங்களும் ஓரளவு வளர்ந்துட்டோம். அதனால் ஏன் 101 வீட்டுக்காரர்களுக்கு இது கொடுத்தா என்ன அப்படின்னு எங்கள் மனசுக்கு பட்டோம். அவர்கிட்ட இருக்கிறது மைசூர்ப்பா, எங்கிட்ட இருக்கிறது வந்து செமெண்ட்டு இடம், அதை வந்து கொடுக்கறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா வளர்ந்தவங்க கூட இதை செய்கிறதுக்கு தயங்குனா எப்படி வந்து ஒரு வளர்ச்சியை நாம் எட்ட முடியுங்கிறதா என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு. கண்டிப்பா வந்து எங்களுக்கு வந்து ஒரு 2 ஆண்டுகள்லயே வந்து நான் சொல்லியிருக்கிறேன், 3வது தீபாவளி வந்து இந்த 80 அடி ரோட்ல டிராபிக் ஜாம் ஆகும், துணி எடுக்கிறதுக்கு வர கூட்டம், கடைகளுக்கு வர கூட்டம் வந்து 5 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய 80 அடியில் வந்து கண்டிப்பா 4வது தீபாவளியில காந்திபுரத்துல எந்த கூட்டம் இருக்குமோ, ஆர்எஸ்புரத்துல தமிழ்நாடு எந்த கூட்டம் இருக்குமோ அந்த கூட்டம் காஞ்சிபுரத்திலும் கண்டிப்பா இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் வந்து உங்கள் வாயில நான் தெளிவுபடுத்திக்கிறேன்.